ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் போகலாம். ஜேஸ் ப்ராக்டிஸ். பேஜ்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். ரோல் தி டைஸ் மொத்தம் 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். 3 ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து பிளேயரோட ஸ்கோரை அப்டேட் பண்ணு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணா, டைஸ் ரோல் பண்ணி டைஸ் வந்து ஒரு தடவை ரோல் பண்ணி அதில் நமக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதையும் அண்ட் தென் கரண்ட் அதுக்கு முன்னால் அந்த டைஸ் ரோல் பண்றதுக்கு முன்னால அந்த பிளேயர் எவ்வளவு ஸ்கோர் வச்சிருந்தாங்களோ அதையும் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்ல புது பிளேஸ்ல நியூ பிளேஸ்ல வந்துட்டு ஏதாவது லேடர் இருந்துச்சுன்னா இட் வில் டேக் டு தட் பிளேஸ் நியூ பிளேஸ். அது ஒருவேளை ஸ்னேக் ஏதாவது இருந்துச்சுன்னா திரும்ப பேக் வந்துடும், அதுவும் நியூ பிளேஸ். அந்த இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலா அதை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு யூசருக்கு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட ரெஃபரன்ஸ் கேம் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஆக்சுவலி இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு தடவை கிளிக் பண்ணா ஒரு டைஸ் வர்றது, அப்புறம் நியூ பொசிஷன் போறது, அதுக்கப்புறம் அதுல இருந்து எங்க வருது. ஸோ கோர் கான்செப்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கேம்ல. இதுக்கு அடுத்து வந்து பண்ண போறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். கோர் கான்செப்ட் இஸ் ரெடி. பட் இதை வச்சு கேமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏதோ சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை. இப்போ இதுலேயே பார்த்தோம்னா நம்ம வந்து 2 பேர் விளையாடுற மாதிரி வைக்கணும். ஒன்று வந்து பிளேயர், இன்னொன்று மிஷின். மிஷின் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து வேலை நடக்கும். ஒரு யூசர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூசர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் செகண்ட் வந்து கிளிக்கே பண்ணல, ஆனா என்னோட சிஸ்டமே வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம அடுத்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், மிஷினுக்கும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து அப்டேட் பிளேயர் ஸ்கோர்னு வச்சிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கலாம். மிஷின் ஸ்கோர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வேரியபிள்ல வந்து பிளேயர் ஸ்கோர் மாதிரி மிஷின் ஸ்கோர் இன்னொன்று வச்சுக்கலாம். ஸோ இதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான். இங்கே எங்கெல்லாம் பிளேயர் ஸ்கோர் இருந்துச்சோ இங்கெல்லாம் வந்து நம்ம இதுவாக மாற்றணும், மிஷின் ஸ்கோராக மாற்றணும். ஸோ தட் இன்னொரு ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மிஷினுக்கு மாற வேண்டிய வேலை தான் நடக்கும். அல்ட் புஷ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா
கண்ட்ரோல் வச்சு கொடுத்துறேன். செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் வச்சு பிளேயர் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்ட்ரோல் வி மிஷின் ஸ்கோர். அண்ட் நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுக்க முடியாது. ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா இங்கேயும் மாறிடும். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் மாறணும். ஸோ ஒன்னா ரீப்ளேஸ் பண்றேன். நம்ம 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒரு தடவை வந்து இதை கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை கால் பண்ணணும். அதுக்கப்புறம் இதோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், மிஷினை கால் பண்ணணும். ஏன்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது. அதை நம்ம அடுத்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். முதல்ல இது வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்றது எல்லாமே வந்து கன்சோல் வழியா தான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து 2 மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்டேட் ஸ்கோர் அப்படிங்கிறத நான் கால் பண்ணணும். எனக்கு வந்து சொல்லிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட ஸ்கோர் 5 வருது. அதுக்கப்புறம் 5ல ஸ்னேக் இருக்கு அப்படின்னு பாக்குது. 5ல ஸ்னேக் இல்லை. நம்ம ரெண்டையும் பக்கத்துல ஓபன் பண்ணிச்சுக்கலாம். நம்ம கேமையும் ரெஃபரன்ஸ் கேமையும் ஸோ அதை நம்மளால ஈஸியா வேலிடேட் பண்ணி பார்க்க முடியும். Developer tools. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கோர் 5 கிடைச்சது. இங்க 5 வந்துருச்சு. அண்ட் எந்த ஸ்னேக்கும் இல்லை. 5ல ரெண்டுமே ஒரே மாதிரியான ஸ்கோர் வந்துருக்கு. செகண்ட் டைம் வந்து இப்போ நான் என்ன பண்ணணும், மிஷினோட ஸ்கோரை வந்து கால் பண்ணணும். ஸோ மிஷினோட ஸ்கோரை கால் பண்றதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட் வச்சுப்போம். மிஷினோட ஸ்கோர் வந்து இப்போ என்ன 6. ஸோ மிஷின் வந்து இங்க இருக்கணும், இங்க இருக்கும். அண்ட் தென் பிளேயரோட ஸ்கோர் கால் பண்ணணும். பிளேயரோட ஸ்கோர் கால் பண்ணா டைஸ் வந்து 2 கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னால எத்தனை இருந்துச்சுன்னா 5. ஸோ 5 + 2 7. ஸோ இங்க வந்துடும் பிளேயர். மிஷினோட ஸ்கோர் கிளிக் பண்ணா இதுக்கு முன்னால மிஷினோட ஸ்கோர் வந்து என்ன இருந்துச்சு, 6 இருந்துச்சு. இப்போ 5 கிடைச்சிருக்கு. ஸோ 5 + 6 11. செக் பண்ணதுக்கு அப்புறமா லேடர் ஆர் ஸ்னேக் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா அப்பவும் எதுவும் இல்லை. சூப்பர். பிளேயர் ஸ்கோர் 2. ஸோ இதுக்கு முன்னாடி 7 இருந்துச்சு. 7 + 2 9. 9 இருந்துச்சுன்னா லேடர். ஸோ 31க்கு போயிடுச்சு. செம கிளியர் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மிஷின் ஸ்கோர் 13 வந்திருக்கு. ஏன்னா கரண்ட் ஸ்கோர் வந்து 2. அதுக்கு முன்னால் 11. 11 + 2 13. 13ல எதுவுமே இல்லை. ஸோ இட் வில் ரிமைன் ஆன் 13. நவ் பிளேயர் ஸ்கோர் வந்து லாஸ்டா 31ல இருந்துச்சு. +2 33. ஸ்னேக் எதுவுமே இல்லை. சூப்பர்.
அடுத்து மிஷின் ஸ்டோர் ரன் பண்றேன். மிஷின் எதுல இருந்துச்சு? மிஷின் வந்து 13ல இருந்துச்சு. 5 13 plus 5 18 13 plus 5 18 18ல எதுவும் ஸ்னேக் இல்லை, 16ல தான் இருக்கு. ஸோ இட் வில் ரிமைன் ஆன் 18. அப்புறம் பிளேயர் பிளேயர் ஸ்கோர் இதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு, மேபி அதையும் நம்ம கன்சோல்ல போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். 33ல இருந்துச்சு. 33 plus 2 35. 35ல எதுவும் லேடர் இல்லை. ஸோ எல்லாமே கிளியரா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு இது வரைக்கும் பண்ணதுல. ஆல் குட். ஸோ நான் இதுக்கு அடுத்து என்னோட ப்ராஜெக்டோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, இதை வந்து யூஐல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃப்ரண்ட் எண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாமே நம்ம கன்சோல்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக யூசர் வந்து கிளிக் பண்ற மாதிரி. இப்போ இந்த டைஸ் பட்டன் இருந்துச்சு இல்லையா, டைஸ் பட்டனை கிளிக் பண்ணா ஸ்க்ரால் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பிளேயரோட பொசிஷன் என்ன அண்ட் மிஷினோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட HTML ஒரு வேலை பார்க்க போறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். டைஸ்க்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு only டைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணா எனக்கு ஒன்று தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்டா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்னன்னா, பிளேயர் 1ஓட ஸ்கோர் என்ன, பிளேயர் 2ஓட ஸ்கோர் என்ன, அண்ட் எப்மாச் வின் பண்ணிட்டாங்க, யாராவது வின் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்டேட் பண்ணணும். பட் அதை அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ண ஃபங்க்ஷனாலிட்டியை யூஐ கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒரு ஐடி வேல்யூ கொடுத்து வச்சுக்கிறேன். ஐடிங்கிறதும் கிளாஸ் மாதிரி ஒரு செலக்டர் தான். பட் ஐடி வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணவே கூடாது. விச் மீன்ஸ் ஒரு தடவை யூஸ் பண்ண ஐடி வேல்யூவை இன்னொரு எலமெண்ட்டுக்கு போய் வைக்கக்கூடாது. அண்ட் ஒரு எலமெண்ட் ஒரே ஒரு ஐடி தான் வச்சிருக்கணும். விச் மீன்ஸ் இந்த மாதிரி 2 வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது, மொத்தமே ஒரு வேல்யூ தான் இருக்கணும். இது வந்து என்னது, பிளேயர் 1 பிளேயர் ஸ்கோர் கூட சொல்லலாம். ஸ்கிரிப்ட் டேக் ஷுட் கம் அண்டர் தி ஹெட் டேக்கா இல்ல, ஸ்கிரிப்ட் வந்து எப்போதும் பாடிக்கு மேல தான் இருக்கு. இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துருந்தோம். ஐ திங்க் யூ மிஸ்ட் தட். அந்த நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த லேட்டா ஜாயின் பண்ண நினைக்கிறேன், கவர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். எப்போதுமே ஸ்கிரிப்ட் வந்துட்டு பாடி டேக் முன்னாடி தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற லாஜிக்ஸ் நிறைய எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், HTML டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த பேஜ்ல இருக்கிற HTML எலமெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால இட் இஸ் சேஃப் டு கால் ஆஃப்டர் யூ கால் யுவர் HTML. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா, ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம வந்து 80 லைன் எழுதியிருக்கோம், பட் ரியலா நிறைய லைன்ஸ் எழுதியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் ஹெட்லேயே ஆட் பண்ணிட்டேன்னா இட் வில் டேக் மோர் டைம் டு எக்ஸிக்யூட். அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் HTML வர்றதுங்கிறது HTML ரெண்டர் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், யூசரால பார்க்கவே முடியாது சம்திங். அதனால ஃபர்ஸ்ட் HTML ரெண்டர் பண்ணிடுவாங்க அண்ட் தென் JS வந்து லோட் பண்ணுவாங்க. இட்ஸ் a common practice that we do. CSS வந்து டாப்ல லோட் பண்ணுவோம், ஏன்னா HTML-க்கு CSS கண்டிப்பா தேவை அந்த லுக் அண்ட் ஃபீல்க்கு. பட் ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு HTML தான் தேவை, HTML-க்கு CSS தேவை. அதனால ஃபர்ஸ்ட் CSS வந்துடும். ஆனா ஸ்கிரிப்டுக்கு, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு HTML தான் தேவை. HTML இருந்தாதான் அதால நிறைய ஃபங்க்ஷனலி பண்ண முடியும். இப்பவே நம்ம பார்ப்போம்.
அந்த பட்டன் இந்த இதுக்கு நம்ம சம்திங் எழுதுவோம். ஸோ அது ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நமக்கு HTML அந்த HTML டேக் இருந்திருக்கணும். பிளேயர் ஸ்கோர், மெஷின் ஸ்கோர், பார்க்கறதுக்கு ரீடபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பட் ரியலா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. பிளேயர் 1ஓட ஸ்கோர் என்ன, பிளேயர் 2ஓட ஸ்கோர் என்ன, அதுக்கப்புறம் ரோல் தி டைஸ் இதை கிளிக் பண்ண அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க ரோல்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த ரோலை கிளிக் பண்றப்போ எனக்கு சம்திங் நடக்கும். இந்த ரோல் அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணணும் என்னோட ஸ்கிரிப்ட்ல இருந்து. அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் போட்டு வச்சுப்போம் இதுக்குன்ட்டு. ரோல் எலமெண்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இதை செலக்ட் பண்றதுக்கு we need document dot get element by id. டாக்குமெண்ட் அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, அதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நான் ஒர்க் செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் வந்து இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து கீழே வந்து ஒரு ஏதோ சம்திங் நடந்துட்டே இருக்கு. என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து உங்களுக்கு தெரியும், லெஃப்ட்ல எழுதிருக்கிறது வேர் ரோல் எலமெண்ட். நம்ம வேர் யூஸ் பண்ணல, லெட் தான் யூஸ் பண்ணிருந்தோம் வேரியபிளுக்கு. ஸோ இங்கேயும் லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரோல் எலமெண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். கன்சோல்ல வெறும் டாக்குமெண்ட் போடுறேன். டாக்குமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. அதான் இப்போ டாக்குமெண்ட் கொடுத்து என்டர் கொடுத்தா அதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அது வரும். எனக்கு இந்த பேஜோட டோட்டல் HTML வந்துருக்கு. பக்கத்துல தெரியும் கரெக்டா. ஸோ உங்க பேஜோட டோட்டல் HTML நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, எங்க HTML டேக்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற இன்பில்ட் வேரியபிள் தான் டாக்குமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி அது வேரியபிள்னு சொல்லணும், இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச டேர்மான வேரியபிள் கூட மேப் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கால் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள உங்களுடைய என்டையர் பேஜே இருக்கும். இந்த பேஜ் ஃபுல்லாமே இருக்கும். அது போக இதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது நமக்கு இங்க டிஸ்பிளேல தெரியல, பட் இதுக்குள்ள நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதுல ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா, கெட் எலமெண்ட் பை ஐடி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இ கேபிட்டல்ல இருக்கும், பி கேபிட்டல் இருக்கும், ஒய் கேபிட்டல் இருக்கும். இது வந்து கேமல் கேசிங் சொல்லுவாங்க. ஒரு மோர் தென் ஒன் வேர்டு நீங்க சேர்க்கிறதா இருந்தா செகண்ட் வேர்டுல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல்ல வச்சிருப்போம். பட் ஃபர்ஸ்ட் மொத்தத்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால்ல தான் இருக்கும். செகண்ட் வேர்டுல இருந்து வேர்ட் ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல வச்சிருப்போம். அதான் வந்து கேமல் கேசிங் வச்சிருப்போம். அதுதான் அவங்களும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இப்போ என்னோட கிளாஸ் நேமிங்குமே என்னோட வேரியபிள் நேமிங்குமே அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், அதுக்கப்புறம் செகண்டா ஒரு வேர்டு இருக்குன்னா அதை கேபிட்டல் லெட்டர்ல வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து நீங்க வச்சுக்கோங்க. என்னோட பழைய இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கேமிங் இன்ஸ்ட்ரக்ஷன், பிளேயர், கலர்,
கோட், மிஷின் கலர் கோட். இப்போ இதே இது நான் இப்படி வச்சேன்னா ரீட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து பாக்குறாங்க அப்படின்னா எங்க ஒரு வேர்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. இப்படி கொஞ்சம் ஈஸியா புரியும். இதை வந்து கேமல் கேசிங் சொல்லுவோம். ஓகே, ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஐடி இருக்கும். அந்த ஐடியோட வேல்யூ எனக்கு தெரியும். அந்த ஐடியோட வேல்யூ வச்சு நான் அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, நான் வந்து ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். HTML இருக்க ஒரு எலமெண்ட்டை, அந்த எலமெண்ட்டுக்கு ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதுக்கு சம் வேல்யூ இருக்கு, இது வரைக்கும் எனக்கு தெரியும். அண்ட் இந்த எலமெண்ட்டை நான் என்னோட HTML செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டாக்குமெண்ட்.கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். இதுல ஒரு கோட்டுக்குள்ள, சிங்கிள் கோட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு அந்த ஐடி நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், யூ வில் கெட் இட். அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டை யாராச்சும் கிளிக் பண்றப்போ எனக்கு ஒரு வேலை நடக்கும். இந்த எலமெண்ட்டை யாராச்சும் கிளிக் பண்றப்போ எனக்கு ஒரு வேலை நடக்கும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா add event listener, the element dot add event listener அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட் மெத்தட். இதுவும் ஒரு இன்பில்ட் மெத்தட் தான். இதை நீங்க கால் பண்ணணும். அண்ட் இந்த மெத்தடை கால் பண்றதுக்கு நீங்க 2 வேல்யூ வந்து அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா என்ன ஈவெண்ட். இப்போ வந்து யூசர் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணலாம். அது மோர் தென் தட் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. டபுள் கிளிக் பண்ணலாம், ஆர் மவுஸ் ஓவர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு. பட் பொதுவாக நம்ம யூஸ் பண்றது வந்து கிளிக் ஈவெண்ட் தான். ஸோ என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்டை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். பட் இப்போ நம்ம 99.99% கிளிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை கிளிக்குங்கிறத அனுப்புவோம். அதுக்கப்புறம் ஓகே, யூசர் கிளிக் பண்ணிட்டாங்க, அதை கிளிக் பண்ணதும் என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா மேலே ஆல்ரெடி எழுதியிருக்கோம், கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். அந்த ஃபங்க்ஷனையே நம்ம அமுச்சு விட்றோம். பட் ஃபங்க்ஷன் வந்து இப்படியும் எழுதலாம், ஆர் இந்த மாதிரி எழுதலாம். ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே சேம் தான். இப்படி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள்ல ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்ட் தான். பட் இப்படி எழுதினா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா புரியும். என்ன பண்றேன், இந்த வேரியபிள அனுப்புறேன். அந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ எப்பெல்லாம் அந்த யூசர் இந்த ரோல் மேல ஒரு தடவை கிளிக் பண்றாங்களோ அப்போல்லாம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். எப்பெல்லாம் யூசர் அந்த ரோல் அப்படின்னு ஐடி இருக்கிற ஒரு எலமெண்ட் மேல யூசர் கிளிக் பண்றாங்களோ அப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த அப்டேட் பிளேயர் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து கால் ஆகும். ஸோ என் பேஜுக்கு போனா ரோலி டைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே போதும், பிளேயரோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த கேமுக்குள்ள வரும், ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது பிளேயரோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பிளேயரோட ஸ்கோர் என்ன, அப்புறம் டைஸோட ஸ்கோர் என்ன, அதுக்கப்புறம் டைஸ் வந்த வேல்யூவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஸ்கோர் அப்படிங்கிறத நான் போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பிளேயரோட ஸ்கோர் வந்து 0, அதுக்கப்புறம் டைஸோட ஸ்கோர் 5. ஸோ பிளேயரோட ஸ்கோர் 5 ஆயிருக்கும். 0 + 5. ஆஃப்டர் செக்கிங் 5, இது கரெக்டாக தான் இருக்கு, நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இன்னொரு தடவை ரோல் டைஸ் கிளிக் பண்ணா இப்போ என்ன ஆகுது, பிளேயரோட ஸ்கோர் வந்து 5 இருந்துச்சு முன்னாடி, இப்போ 4 கிடைச்சிருக்கு. 5 + 4 9. 9ல இருந்து பார்த்தா நமக்கு ஒரு லேடர் இருக்கு. ஸோ 31 போகணும், 31 போயிருக்கு. அப்புறம் இதை கிளிக் பண்ணா 31ல இருந்துச்சு, அதுக்கு அடுத்து ஒரு 5 கிடைச்சிருக்கு.
31 plus 5 36. 36ல இருந்து ஒரு லேடர் இருக்கு. ஸோ 44 போகணும். 44 வந்திருக்கு. திரும்ப ஒரு கிளிக் பண்ணேன்னா 44 இருந்து 1. ஸோ 45. தென் கிளிக் பண்ணேன்னா 5 கிடைச்சிருக்கு. 45 இருந்து 50. ஸோ இது பாடு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 100 வர்ற வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செக் பண்ணணும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை மேல வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கு. அத்தனை தடவை ஸ்னேக்கால கடி வாங்கியிருக்கு. 84 வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்ப 17ல தான் இருக்குது. இது ஒரு ஸ்னேக்ட வசமா கடி வாங்கிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல கேம் முடியணும். பட் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ வந்து திஸ் இஸ் ஃபைன். ஆனா எனக்கு என்ன ஆகும்னா ஒரு தடவை யூசர் விளையாடுனதும் ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் டைம் வந்துட்டு இது விளையாடணும். எது மிஷின் வந்து விளையாடணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோல் தி டைஸ்ங்கிறது கொடுத்தா எனக்கு பிளேயர் ஸ்கோர் அப்டேட் ஆகணும். அது ஓகே, நம்ம முதல்ல இது இங்க அப்ளை பண்றதை வச்சுக்கலாம். அடுத்ததுக்கு வரலாம். ஸோ நம்ம வந்து கன்சோல்லே தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக இங்கேயும் அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்றது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கும் நான் ஒரு ஐடி வச்சிருக்கேன். பிளேயரோட ஸ்கோர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடி வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்னா அப்டேட் பிளேயர் ஸ்கோர்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இங்க எழுதலாம். லெட் பிளேயர் ஸ்கோர் எலமெண்ட் equal to document dot get element by id of the value. ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த எலமெண்ட் செலக்ட் ஆயிரும். அந்த எலமெண்டோட HTML மாற்றணும் ஆர் டெக்ஸ்ட் மாற்றணும். ஸோ பிளேயர் எலமெண்ட் டாட் எதுவா மாறணும், லேட்டஸ்டா கிடைச்ச அந்த பிளேயர் ஸ்கோரா மாறணும். அண்ட் டாட் டெக்ஸ்ட்ங்கிறதும் ஜாவாஸ்கிரிப்டோட இன்பில்ட் மெத்தட் தான். சேவ் பண்ணிக்கிறேன். அப்டேட் ஆகல. ஸோ இதுல ஏதோ தப்பு இருக்கு. HTML இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை ட்ரை பண்றேன். ஸோ டாட் டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகல. அப்போ நான் சொன்னது தப்பு. இன்னர் HTML அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணோம்னா இது வந்து இதுல இப்போ வந்து நம்ம எதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ங்கிறது நம்ம எதுவும் பண்ணல, அது ஏற்கனவே இருக்கிறது தான், அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறதும் ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு மெத்தட் தான், அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட் ஈவென்ட் லிசனருங்கிறதும் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு இன்பில்ட் மெத்தட் தான், அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் யூஸ் பண்ணதான். அடுத்து இன்னர் HTML அப்படிங்கிறதும் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் தான், அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். கெட் எலமெண்ட் பை ஐடி எப்போதுமே எங்க யூஸ் பண்ண முடியும்னா ஒரு டாக்குமெண்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு டாக்குமெண்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும். டாக்குமெண்ட்ங்கிறது என்ன, ஒரு HTML நோடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு HTML நோடு நீங்க ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த வேரியபிளுக்கும் நீங்க கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணலாம். ஆனா நானா ஒரு சில வேரியபிள் எழுதி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கள, அதுல போயிட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்தீங்கன்னா அது வந்து எரர் தான். ஒரு HTML எலமெண்ட்டை அந்த நீங்க டாட்டுக்கு முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிறது வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா, டாட்டுக்கு முன்னால இருக்கிற வேர்டு வந்து ஒரு HTML எலமெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா தென் யூ கேன் யூஸ் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே, அண்ட் இதுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஐடி வேல்யூ தான் இருக்கணும். அண்ட் இது உண்மையிலே ட்ரூவா இருந்துச்சுன்னா, இதால ஒரு எலமெண்ட் செலக்ட் பண்ண முடிஞ்சுன்னா அது ஒரு வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகிக்கும்.
அதுக்கப்புறம் இந்த வேரியபிளுக்கும் இந்த ரோல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளுக்கும் நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்த மற்ற வேரியபிள்ஸ், எக்ஸாம்பிள் இந்த பிளேயர் ஸ்கோர் ஆர் மிஷின் ஸ்கோர், அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த எலமெண்ட் பத்தி. அங்க நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்த பிளேயர் ஸ்கோரு, அதுக்கப்புறம் மிஷின் ஸ்கோர், அதுலதான் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்னா ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். எது நான் ஸ்டோர் பண்றோம் அது மட்டும் தான். பட் இதுல இன்பில்ட் மெத்தட் வந்து நிறைய ஸ்டோர் ஆயிருக்கும். அது எத்தனைங்கிறத நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இப்போ நம்ம படிச்சிருக்கிற ஒரு மெத்தட் வந்து ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. ஸோ ஆட் ஈவென்ட் லிசனருங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறது ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி ஆட் ஈவென்ட் லிசனருங்கிறது இன்னொரு மெத்தடு. அந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறது சொல்லணும். 99.9% கிளிக் ஈவெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால கிளிக்குங்கிறத அனுப்புவோம். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன மெத்தடை கால் பண்ணணும், என்ன மெத்தட் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அனுப்புவோம். ஸோ ஒரு டிஃபரன்ஸ்க்காக ஒரு ஃபங்க்ஷனை இப்படியும் எழுதலாம், ஃபங்க்ஷன் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் இப்படியும் எழுதலாம். ஆர் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டு அதுக்கப்புறமாவும் ஃபங்க்ஷனாகவும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் சேம் தான். அது டிஃபரன்ஸ்க்காக நான் காமிச்சது. பட் அந்த ஃபங்க்ஷனோட நேமை நீங்க வந்து அமிச்சா போதும். எவ்ரி டைம் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை கிளிக் பண்றப்பெல்லாம் இது கால் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் அதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திரும்ப இன்னொரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த எலிமெண்ட்டை, அந்த பிளேயர் ஸ்கோர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பிளேயர் ஸ்கோரோட இன்னர் HTML. ஸோ பிளேயர் ஸ்கோருங்கிறது அகைன் ஒரு HTML எலமெண்ட். ஸோ அதுக்கு இன்னர் HTMLனு ஒரு மெத்தட் இருக்கு. மெத்தட்னு சொல்ல முடியாது, இதை ஒரு பேராமீட்டர் இருக்கு. அது மூலமா நம்ம வந்துட்டு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும், லைக் அந்த அந்த எந்த வேல்யூ ஷோ பண்ணணும், எந்த வேல்யூ அந்த பர்டிகுலர் எலமெண்ட் மேல இந்த ஸ்பேன் டேக்ல ஷோ பண்ணணுமோ அதை நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இதே தான் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு பிளேயர் ஸ்கோர் மாதிரி ஸ்கோர் அப்படின்னு எழுதுறேன்னா எனக்கு அது ஸ்டோர் ஆயிரும். அண்ட் இப்போ என்ன பண்றேன், எனக்கு பிளேயரோட ஸ்கோர் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கால் ஆகணும் அப்படின்னா மிஷினோட ஸ்கோர் கால் ஆகணும். அதுக்கு இந்த மெத்தடை அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுறேன். ஒன்ஸ் பிளேயர் ஒரு தடவை விளையாடிட்டாங்கன்னா, பிளேயரோட வேலை முடிஞ்சிச்சுன்னா ஒரு தடவை இப்போ நம்ம வந்து டைஸை கிளிக் பண்றோம். டைஸை கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து இது ஒர்க் ஆகும். இது நம்ம பிளேயரோட ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகும். அது முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா நான் மிஷின் ஸ்கோரை கால் பண்ணுறேன், இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் இதுவும் ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா பிளேயர் 1 5 பிளேயர் 38 போயிட்டு டக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்டே 1 போட்டாரு மிஷின் ஆட்டோமேட்டிக்கா 1 கிடைச்சிருச்சு. 1 போட்டால் நேராக 38 போயிடும். இப்போ நீங்க பிளேயரை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளேயரும் அப்டேட் ஆகும், இதுவும் அப்டேட் ஆகும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் டிலே வைக்கணும், அதெல்லாம் நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஒன்னொன்னா இதை நீங்க வேலிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரு ஃபர்ஸ்ட் 100 போறாங்கிறத பார்க்கணும். 100 போயிட்டாங்கன்னா கேம் முடிஞ்சிச்சு. ஸோ பிளேயர் 2 வின் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும். வின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இது கேமை ரீசெட் பண்ணணும். தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு முன்னால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா? டவுட் இருந்துச்சுன்னா டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபாலோ பண்ண முடிஞ்சுன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடியும் ஜாவா ஸ்கிரிப்டை பிளெயினா எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா
இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். என்னன்னா ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுவது எப்படி, அப்புறம் ஒரு ஈவெண்ட் எழுதுவது எப்படி அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். பட் எதுக்காக அந்த ஈவெண்ட் எழுதுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ புரியாது. ஒரு ரியலா எந்த மாதிரி சினாரியோ வருங்கிறது அப்போ உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வச்சுட்டு தான் நம்ம வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸே படிக்கிறோம். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆல் வி ஹவ் அச்சீவ்ட் யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட்? ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இப்போ இந்த ப்ரோக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிளனேஷன், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா இது வந்து யூஸ்வலா பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் பிஏ ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் பண்ணுவாங்க. என்னன்னா இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு கேம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறதுக்காக. 2 பிளேயர் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து மிஷினு, இன்னொன்று வந்து பிளேயரு. பிளேயரோட ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டைஸ் மேலே கிளிக் பண்ணா. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மிஷினோட ஸ்கோரும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலா யார் ஃபர்ஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போ வந்துட்டு அவங்க வின்னர்னு சொல்லிடுவோம். இது வந்து ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து யாராலையும் பண்ண முடியும். ஓகேவா? யாராலையும் பண்ண முடியும்னா இந்த கேம் தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யாராலையும் பண்ண முடியும். பட் இத ஒரு டெக்னிக்கல் பர்சன்ட்ட கேட்டாங்கன்னா, ஒரு கேமர் ஆர் ஒரு டெவலப்பர் கிட்ட கேட்டாங்கன்னா அவர் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் எதுக்காக ஸ்னேக் அண்ட் லேடர் பண்றதுக்காக, அதுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் இல்லையா, அது ஃபுல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுதான் ஃபங்க்ஷனலி பண்ண வேண்டியது. அதை நாங்க எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி பண்ணிருக்கோம். இதுல வந்துட்டு ஸ்னேக் ஆர் லேடர்னு சொல்லிட்டு பண்ணிருக்கேன். பட் இங்க இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் இந்த கேம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா யூசர் வந்து அந்த டைஸை கிளிக் பண்றப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம், ரோல் தி டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். அண்ட் அந்த டைஸை கிளிக் பண்றப்போ என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குன்னா 1ல இருந்து 6க்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து வர சான்ஸ் இருக்கு. அது என்னங்கிறது நமக்கே தெரியாது, ஒரு ரேண்டம் நம்பர். ஸோ என்ன பண்ணிருக்கோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற math.randomof அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நாங்க வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிருக்கோம். பட் math.random வந்து எப்போதும் நம்மளோட ப்ரிஃபர்ட் அவுட்புட் கொடுக்காது. ப்ரிஃபர்ட் அவுட்புட் என்னது 1 to 6 அந்த அவுட்புட் கொடுக்காது. அது வந்து எப்போதும் 0. somethingல இருந்து லைக் 0ல இருந்து 1க்குள்ள ஏதாச்சும் ஒரு ஃப்ளோட்டை தான் கொடுக்கும். அதை நான் வந்து என்னோட டிசைட் அவுட்புட்டை மாத்துறதுக்காக நான் வந்து சம் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஜிக் வந்து நம்ம இன்டர்நெட்ல தான் யூஸ் பண்ண ரெஃபர் பண்ணி தான் எடுத்தேன். பட் அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். பட் இந்த ரேண்டம் நம்பர்ல வந்து எப்படி கிடைக்கும்னா எனக்கு வந்து 1.34 சம்திங் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ல கிடைக்கும். அதை நான் வந்து இண்டிஜுவலா மாத்துறதுக்காக math.floor அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் இருந்துச்சு, அதை நான் யூஸ் பண்ணேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நமக்கு கிடைச்சது நான் 1ல இருந்து 0க்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரேண்டம் நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த யூசர் வந்து அந்த டைஸை கிளிக் பண்ணதும் எனக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ கிடைச்சிருச்சு. ஃபைன். இதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூசருக்குன்னு ஒரு ஸ்கோர் இருக்கும் பிகினிங்ல இருந்து, அதை வந்து நான் அப்டேட் பண்ணணும். அதுக்கு வந்து அப்டேட் பிளேயர் ஸ்கோர் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருந்தேன். அண்ட் அதுக்குள்ள வந்துட்டு அந்த பிளேயர் ஸ்கோர் ஸ்டார்ட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனை ரோல் தி டைஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணேன். ஸோ தட் எனக்கு ரேண்டம் நம்பர் ஒன்று கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிளேயரோட ஸ்கோரை நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள், ஏன்னா இது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் வரல. அதுக்கு வந்து 0 ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் இப்போ என்ன பண்றேன்னா அந்த டைஸோட ஸ்கோரையும் பிளேயரோட ஸ்கோரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இப்போ வந்து டைஸோட ஸ்கோர் இப்போ புது ஸ்கோர் ஒன்று கிடைச்சிருக்கும். 0ல இருந்து 5, 0ல இருந்து 4, 0ல இருந்து 6 அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு லேடர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்னேக் இருக்கலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு. அதை செக் பண்றதுக்காக நான் வந்து ஸ்னேக் ஆர் லேடர்னு இன்னொரு ஃபங்க்ஷன்ல இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல போனா அவங்களோட ஸ்கோரை பொறுத்து, அவங்க எந்த ஸ்கோரை பொறுத்து அந்த ஸ்கோர்ல லேடர் இருக்கா ஆர் ஸ்னேக் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்றோம்.
அதை கண்டிஷனை செக் பண்ணி இட் வில் ரிட்டர்ன் தட். அண்ட் இன்கேஸ் எதுவுமே இல்லைன்னா இது எல்லாமே இதுல பாஸ் ஆச்சுன்னா, இந்த கண்டிஷன்ல பாஸ் ஆச்சுன்னா அது வந்து எய்தர் ஸ்னேக் ஆர் லேடர்னு அர்த்தம். அப்படி எதுவுமே இல்லை, எதுலையுமே மீட் ஆகுதுன்னா அது வந்து அந்த இடத்துல ஸ்னேக்கும் இல்லை லேடரும் இல்லை. ஸோ அதோட கரண்ட் ஸ்கோர், அவங்க என்ன ஸ்கோர் இருக்காங்களோ அந்த ஸ்கோரே நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுவோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை, அந்த ஸ்னேக்கோட வேல்யூ, அந்த அப்டேட்டட் ஸ்கோர் வந்து திரும்ப பிளேயர் ஸ்கோர்ல வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் யூஐல வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல நான் காமிக்கணும். இது எல்லாமே எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். பட் யூஐல நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளேயர் ஸ்கோருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சு நாங்கள் வந்து ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். அண்ட் தென் அதை வந்து நான் இங்கே காமிச்சிட்டே இருக்கேன். லைக் அந்த இடத்துல வந்து இன்னர் HTML அப்படிங்கிற ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்றேன். எலமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை மாத்துறதுக்கு இன்னர் HTML அப்படிங்கிற ஜாவா ஸ்கிரிப்டோட இன்னொரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அந்த வேல்யூ ஸ்டோர் பண்றேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்போ மிஷினும் அப்டேட் ஆகணும். அதனால அப்டேட் மிஷின் ஸ்கோர் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்டேட் மிஷின் ஸ்கோர்ங்கிறதும் சேம் லைக் அப்டேட் பிளேயர் ஸ்கோர் தான். பிளேயரோட ஸ்கோரை எப்படி அப்டேட் பண்ணோமோ அதே லாஜிக்ல மிஷினோட ஸ்கோரையும் அப்டேட் பண்றோம். அண்ட் இது எல்லாமே எப்போ நடக்கும்னா யூசர் ஒரு பட்டனை கிளிக் பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்குன்னு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அண்ட் அந்த பட்டனுக்கு கிளிக் ஈவெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணி அந்த கிளிக் பண்ணா எனக்கு வந்து இந்த பிளேயர் ஸ்கோர் கால் ஆகிறதுக்கு தேவையான கோடு எழுதியிருக்கேன். இதுதான் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஏன்னா இது இன்டர்வியூல நடக்கும். ஏன் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு டைம் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் இன்னொருத்தரோட கோடை யூஸ் பண்ணியிருந்தா, ஒருத்தர் இன்னொருத்தரோட கோடை யூஸ் பண்ணியிருந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க முடியும். ஓகே, ஆனா நீங்க ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட்ல இருக்கிறீங்கன்னா நீங்க ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓஹோ, இங்கேயே ஒரு கோடு எடுத்து போட்டிருக்கான், எதுக்காக எடுத்து போட்டிருக்காங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும். ஆனா என்ன கோடை எடுத்து போட்டிருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அப்படிங்கறத இன்டர்வியூ கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்குவார். எப்ப எவ்ரி சிங்கிள் லைனும் என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அப்போதான் உங்களால டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல உங்களோட ப்ரோக்ராமுக்கு, நீங்க உங்க ப்ரோக்ராம் சொல்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க உங்களால முடியலன்னா அந்த ப்ரோக்ராம் உங்களோடது கிடையாது, வேற யாரோ ஒருத்தரோடது. இப்போ அப்படியே பூட்ஸ்ட்ராப்போட ஜாவாஸ்கிரிப்ட் பேஜை போய் பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க முடியும். ஆனா டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா அது நம்ம எழுதுன கோடே கிடையாது. பட் எதுக்கு எழுதியிருக்காங்கிறது வரைக்கும் தெரியும். ஸோ இதுதான் நம்ம கோடுக்கும் இன்னொருத்தரோட கோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது உங்களோட த்ரூ அவுட் ஐடி கேரியர் ஃபுல்லாமே யூஸ் ஆகும். ஐடி கேரியர்ல எத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்கனாலும் அதுல இந்த இது தெரியும், எந்த அளவுக்கு நான் அந்த ப்ரோக்ராம புரிஞ்சு யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை உங்களால கொடுக்க முடியணும் யார்கிட்ட, இன்டர்வியூ கிட்ட. இதை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிருவீங்க. எப்போனா அவங்களுக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் தான் தேவையா இருந்துச்சு, அவங்க ரெக்யர்மெண்ட்லயே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர் தான் தேவையா இருந்துச்சுன்னா அவர் வந்து உங்களை செலக்ட் பண்ணிப்பார். ஓகே, இது வரைக்கும் நம்ம பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்லோவா போகணுமா, ஃபாஸ்டா போகணுமா, ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா கேமோட பெரும்பாலான பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதை நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஐ மீன் இதுக்கப்புறம் உள்ளதுல வந்து இந்த மாதிரி லாஜிக்கலி பெருசா எதுவுமே இருக்காது, யூஐ என்ஹான்ஸ்மெண்ட் அந்த மாதிரிதான் இருக்கும். How do you feel? Chatல சொல்லலாம், ஆர் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். Rajesh, what about others?
Super. Clear. Okay, on click event. Why did not use on click? எப்போதுமே on click வந்து என்ன பண்ணணும், இந்த பட்டன்லயே இன்னொரு மெத்தட் இருக்கு. on click அப்படின்னு எழுதி அந்த ஃபங்க்ஷனை நீங்க டைரக்டா கூட கால் பண்ணலாம். இதை இந்த பட்டன்ல ஈவன் லிசனர் போட்டு இதை கால் பண்ணதுக்கு பதிலாக நீங்க இங்க இருந்தே கால் பண்ணலாம். ஆனா இதுல என்ன ஆயிரும்னா, இந்த மெத்தட்ல என்ன ஆயிரும்னா, HTML-க்குள்ளேயே ஜாவாஸ்கிரிப்ட் வந்துடும். இது வந்து HTML தான். இந்த இடத்துல நேரா நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுனேன்னா என் இதுல எது HTML எது ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தெரியாம போயிடும். எப்போதும் நம்ம வந்து அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடவே கூடாது. HTML வந்து டைரக்டா ஸ்டைல் எழுதுறது, HTML வந்து டைரக்டா ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறது, அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து நம்ம வச்சுக்கவே கூடாது. HTML லேயர் வேற, ஜாவாஸ்கிரிப்ட் லேயர் வேற. ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்குதான், ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து நான் ஏன் HTML ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து நான் ஏன் HTML ஆக்சஸ் பண்ணிப்பேன். அப்படி ஒரு மெத்தட் வச்சோம்னா தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா என் ஃபங்க்ஷன் எல்லாம் இங்க இருக்கும். என் ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்றேன், ஏன் கால் பண்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து இதை போய் ஸ்டடி பண்ணணும், என் HTML போய் ஸ்டடி பண்ணணும். ஆனா இப்படி நான் எழுதியிருந்தேன்னா, ஆன் கிளிக் இல்லாம இப்படி எழுதியிருந்தேன்னா என் JS ஃபைல பார்த்தாலே எனக்கு தெரியும். ஓகே, HTML-ல ரோல் அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும், ஏதோ சம் ஐடி இருக்கும். அது இருக்கா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை. பட் அப்படி ஒன்று இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்படிங்கிற டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம JS ஃபைல வச்சே நம்மளால கொடுக்க முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம ஆன் கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ணவில்லை. ஃபைன் அரவிந்த். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம கேம்ல ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் லெட் கேன் யூஸ் வேர். இது யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போதைக்கு அந்த இப்போ நம்மளோட நீட் வச்சு பார்க்கும்போது இங்க நம்ம லெட் யூஸ் பண்றோமோ அங்க எல்லாமே வேர் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் நாட் அட் ஆல் a problem. பட் ஃபியூச்சர்ல நீங்க வந்து லெட் தான் யூஸ் பண்றதை நோக்கி மூவ் ஆவீங்க. ஏன்னா அதான் வந்து மெமரி லீக்கேஜ் வந்து கம்மியா இருக்கும். நம்ம கேமோட பெர்ஃபார்மன்ஸ், நம்ம ப்ரோக்ராமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இதுல வந்து இருக்க ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. என்னன்னா ஒரு கேமோட ஃபீலே வர மாட்டேங்குது. கிளிக் பண்ண டப் டப் டப்னு ரெண்டுமே மாறிடுது. ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ஓகே, இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இது சேஞ்ச் ஆனதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் இது சேஞ்ச் ஆகும். கரெக்டா? அதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த டைட்ஸோட அனிமேஷன் ஆட் பண்றது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணுவோம். பட் அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணலாம். ஓகே, அண்ட் இன்னைக்கு ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு சுபா வந்து உங்களுக்கு உங்களோட டெக்னிக்கல் பர்சனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, super. Thank you so much. Have a great week ahead. Bye.